friends, welcome to Sundaradam channel. இப்போ இந்த வீடியோல நம்ம எந்த மேட்சை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வெர்சஸ் நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். சோ ப்ரிவியூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனல் பத்தி பார்த்தோம். சோ நம்ம டெலிகிராம் சேனல் நேம் வந்து பாத்தீங்கன்னா சுந்தராடம். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணா உங்களால நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்க முடியும். சோ என்ன விஷயம் கேட்டீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் நடக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஷேர் பண்ணுவேன். அட் தி சேம் டைம் நான் வந்து வீடியோஸ் போடக்கூடிய மேட்சஸ்க்கு நான் கொடுக்கக்கூடிய டீம்ஸ்ல நான் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலோ இல்ல அந்த மேட்ச்ல ஏதாவது புதுசா டீம் கிரியேட் பண்ணியிருந்தாலோ இது ரெண்டுமே நான் வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம்ல உங்களுக்கு லாஸ்ட் மினிட் அப்டேட்டா ப்ரொவைட் பண்ணுவேன். அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம நம்மளோட டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பார்ப்போம். சோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா லண்டன்ல இருக்கிற லார்ட்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது. அடுத்த இந்த மேட்சோட பிட்ச் ரிப்போர்ட் பத்தி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிட்ச் ரிப்போர்ட் பத்தி பார்த்தோம்னா பிட்ச் பொறுத்தவரைக்கும் நியூட்ரலா இருக்கும். அட் தி சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இங்க பேட்ஸ்மேனுக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கும் ஒரு நல்ல சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிருக்க பிட்ச் ரிப்போர்ட் வந்து பொறுத்த வரைக்கும் ரிப்போர்ட்ஸ்ல கொடுத்திருக்கத உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஷோ பண்ணிருக்கேன். பட் என்னோட ஒரு பர்சனல் ஒபினியன் இருக்கு. சோ அது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து ஒரு நியூட்ரல் ட்ராக் தான் சொல்லுவேன். ஏன்னா லார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஷைன் பண்ணுவாங்க. அது வந்து ஸ்பின்னர்ஸா இருக்கட்டும், ஃபாஸ்ட் பவுலர்ஸா இருக்கட்டும், அட் தி சேம் டைம் பேட்ஸ்மேனா இருக்கும். சோ மூணு டைமென்ஷன்ஸ் கிரிக்கெட்டர்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நான் சொல்ற வார்த்தையை நோட் பண்ணிங்க. அந்த எபிலிட்டின்றது ரொம்ப முக்கியம் இந்த லார்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க ஸ்பின்னர்ஸ் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ்ல கொடுக்கல. பட் ஸ்டில் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு டே 4 டே 5 கேம்ல கண்டிப்பா உள்ள வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் இங்க ஷைன் பண்ணியே பார்த்திருக்கோம். பட் மோர் ஆர் லெஸ் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இங்க பேட்ஸ்மேன்ஸும் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் ஷைன் பண்ணுவாங்க. சோ அதனால மேபி பிட்ச் ரிப்போர்ட் இப்படி கொடுத்திருக்காங்க நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஸ்பின்னர்ஸும் கேம் கூட இருப்பாங்கன்றது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒபினியன். சோ அதையுமே நான் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டேன். ஸோ லார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க விளையாடுறதுக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60 to 70% பிளேயர்ஸ்க்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு வென்யூவாக கண்டிப்பாக அந்த லார்ட்ஸ் இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பெவிலியன் கூட சொல்லலாம். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே விளையாடுறதுக்கு எப்பயுமே பிளேயர்ஸ் ரொம்பவே விரும்புவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் லார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி தான் பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் இருக்கும். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது எபிலிட்டி இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் ஷைன் ஆவாங்க. எடுத்த உடனே அடிக்க போகிற பேட்ஸ்மேன்ஸ் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரபிள் ஆயிருக்காங்க. ஏன்னா பெரிய ரீசன் ஏன் இங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எப்பயுமே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க இனிஷியலான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பெரிய ரீசன் இங்க வந்து ஆக்சுவலா ஸ்லோப்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து ஒரு சாய்வு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு எண்ட்ல இருந்து உங்களுக்கு தெரியும். சோ அந்த சைடுல இருந்து ஒரு ஜிம்மி ஆண்டர்சன், சோ அட் தி சேம் டைம் ஒரு டிம் சவுதி, ட்ரெண்ட் போல்ட், ஸோ இந்த மாதிரியான பவுலர்ஸ் வந்து போடக்கூட அங்கே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்விங் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அந்த ஸ்லோப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லார்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. பட் ஸ்டில் தெரிஞ்சுங்க லார்ட்ஸில் அந்த ஸ்லோப் இருக்குது. ஸ்லோப் இருக்கக்குள்ள கண்டிப்பாக நியூ பாலில் ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் கண்டிப்பாக ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸாக இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இதுலேயே வந்து தெரிஞ்சிடும் டாஸ் வின் பண்ணுற கேப்டன் மோர் ஆர் லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பவுலிங்கை வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால பவுலர்ஸ் அந்த இனிஷியலாக வந்து பேட்ஸ்மேன்ஸ் வந்து பவுலர்ஸை ஃபேஸ் பண்ணக்கூடாது. அதுவும் இந்த மாதிரி ஆண்டர்சன், டிம் சவுதி, ஸ்விங் பவுலர்ஸை ஃபேஸ் பண்ணக்குள்ள கண்டிப்பா ரொம்ப கான்சியஸா விளையாடணும். அப்படின்னா ஏர்லியரா 2 to 3 விக்கெட் போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்லோப் வந்து பாத்தீங்கன்னா இந்த லார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ அதை ஓரளவுக்கு பண்ணி ஆட்டாங்கன்னா கண்டிப்பாக பேட்ஸ்மேன்ஸால இங்கே டீசென்டான ஸ்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட முடியும். அட் த சேம் டைம் நான் சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக அந்த ஸ்லோப் யூஸ் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் கண்டிப்பாக வந்து இங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. அட் த சேம் டைம் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து டே 3 எண்டுலேயே இல்லை டே 4 டே 5 கண்டிப்பாக கேம்குள்ள வருவாங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிரிக்கெட் நம்மளுக்கு காத்துட்டு இருக்கு தான் சொல்லுவேன். இதான் பிட்ச் ரிப்போர்ட். வெதர் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 2 to 5% ரெயின் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் வந்து அது உண்மையா என்னன்னு தெரியல. பட் ஸ்டில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது நம்ம கண்டிப்பாக டாஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தா தான் அந்த ரிப்போர்ட் தெரியும். பட் இப்போதைக்கு எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 5% மேபி ரெயின் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மற்றபடி இன்ட்ரப்ஷன்றது பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ இப்படிதான் இருக்க போகுது இந்த மேட்சோட பிட்ச் அண்ட் வெதர் ரிப்போர்ட். அடுத்து இங்கிலாண்டோட ப்ராபபிள் பிளேயிங். இன்ஃபேக்ட் என்ன கேட்டீங்கன்னா இங்கிலாண்டோட பிளேயிங் லெவலே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான்: ஜாக் ராலே, லிஸ் ஆலிபோப், ஜோய் ரூட், ஜானி பேர்ஸ்டோ, பென் ஸ்டோக்ஸ், பென் ஃபோர்ஸ், மேத்யூ பாட்ஸ், ஜாக் லீச், ஸ்டூயர்ட் பிராட், ஜேம்ஸ் ஆண்டர்சன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோட ப்ராபபிள்ல இங்கிலாண்டோட பிளேயிங் லெவல் இதுதான். ஸோ அவங்க வந்து அஃபிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பிளேயிங் லெவலுங்க. ஸோ இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டெஸ்ட் கிரிக்கெட்டை எடுத்து பார்த்தோம்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க கடைசி 2 சீரீஸ் எடுத்து பார்த்தோம்னா ஆஷஸ், ஸோ கண்டிப்பாக சொல்லவே தேவை, வாஷ் அவுட் ஆயிட்டாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து வெஸ்ட் இண்டீஸ் கூட போகல. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் டிரா ஆகி கடைசி மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணி சீரீஸ் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு பெரிய சர்க்கிளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோட டெஸ்ட் டீம் இருக்கு. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு பெரிய பலன்றது அந்த இங்கிலாண்டில் நடக்குது. ஸோ ஹோம் கண்டிஷனில் நடக்குதுன்றதுனால அது வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பலமா இருக்கும். ஸோ மற்றபடி வந்து இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே சொல்றது ஜோய் ரூட், ஜானி பேர்ஸ்டோ அண்ட் பென் ஸ்டோக்ஸ். ஸோ இவங்க மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்ஃபார்ம்ல இருக்காங்க பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும். மற்றபடி ஒரு ஜாக் ராலே எடுத்தாலும் இல்லை ஓலிபோப் எடுத்தாலும் 2 பேருக்குமே செம்ம டேலண்ட் இருக்கு. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட என்ன மிஸ்ஸிங்னா அந்த கன்வர்ஷன் அண்ட் கன்சிஸ்டன்ட், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் அவுட் ஆகுது. ஸோ டெஸ்ட் மேட்சுக்கு இது 2 தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு
விஷயமா இருக்கும். பட் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட மிஸ் அவுட் ஆகுது. பட் ரெண்டு பேருமே செம்ம டேலண்டடான பிளேயர். ஸோ அவங்க ரெண்டு பேர் டாப் ஆர்டரில் கொஞ்சம் வந்து கை கொடுத்தாங்கன்னா மேபி ஒரு பென் ஸ்டோக்ஸ், ஜானி பேர்ஸ்டோ, ஒரு ஜோய் ரூட்டால அந்த ஸ்கோரை புல் பண்ணி ஒரு 350+ கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு போக முடியும். பட் ஸ்டில் பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து ஓப்பனிங் வந்து ஜாக் ராடே கொடுக்குறாரு. அட் த சேம் டைம் ஒரு 1 டவுன்ல வந்து ஆலிகோப் தராருன்றதை நம்ம கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோட பிளேயிங் லெவல் அண்ட் கண்டிப்பாக டெபியூ ஆகிற பாட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ பாட்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்டான பவுலர்னு சொல்ல மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாட்ஸ். ஏன்னா வந்து டீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் சொல்ல முடியாது, ஒரு ஹேண்டியான ஒரு பேட்ஸ்மேன் சொல்லலாம். ஒரு குயிக் ஃபயராக ஒரு 20 to 30 ரன்ஸ் அவரால் அடிச்சு கொடுக்க முடியும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வித் த பாலும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் ஆண்டர்சன் பிராடுக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோட பிளேயிங் லெவல். அடுத்து நியூசிலாண்டோட ப்ராபபிள் பிளேயிங் லெவல் பார்ப்போம். டிவான் கான்வே, டாம் லாதம், கேன் வில்லியம்சன், வில் லேங், ஹென்ரி நிக்கோல்ஸ், டாம் லெண்டர், டேரல் மிச்சல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலின் டி கிராண்ட்ஹோம், கேல் ஜேமிசன், டிம் சவுதி, நெயில் வேக்னர், மேட் ஹென்ரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டோட ப்ராபபிள் பிளேயிங் லெவல். ஸோ நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ப்ராபபிள் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இங்கே மேபி மற்ற எல்லாமே ஓகே, பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா காலின் டி கிராண்ட்ஹோமா இல்லை வந்து டேரல் மிச்சலான்றது ஒரு குழப்பம் இருக்கு. அட் த சேம் டைம் மேட் ஹென்ரியா, ட்ரெண்ட் போல்ட்டான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் இருக்கு. ஸோ இதுதான் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டோட ப்ராபபிள் பிளேயிங் லெவல். அடுத்த கிரவுண்ட் ஸ்டாக்ஸ் பற்றி பார்ப்போம். இங்கே ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 328, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 297. அடுத்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். டிவான் கான்வே, டாம் லாதம், ஜோய் ரூட், கேன் வில்லியம்சன், கேல் ஜேமிசன், ஜானி பேர்ஸ்டோ, பென் ஸ்டோக்ஸ். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ். ஸோ இவங்க வந்து நீங்கள் யார் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமுக்கு நீங்கள் வந்து கேப்டனையோ வைஸ் கேப்டன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அடுத்த ட்ரீம் கால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுறேன். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல ஜானி பேர்ஸ்டோ ஒரு டிஃபால்ட்டான ஆப்ஷனா கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட டிஃபால்ட்டான ஆப்ஷன் தான் சொல்லுவாங்க. பட் இங்க இன்னும் 2 விக்கெட் கீப்பர்ஸ் இருக்காங்க. அதாவது பென் ஃபோக்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டாம் லெண்டர். நீங்க வந்து மேபி கண்டிப்பா டாம் லெண்டர் வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பென் ஃபோக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு செம்மையான ஒரு விக்கெட் கீப்பர். ஸோ அவர் தான் எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்துக்கு விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரு. பட் வித் பேட்டிங் ரொம்ப ஹேண்டியா இருக்கக்கூடிய பிளேஸ். ஸோ அந்த ஏஷியன் கண்டிஷன்ஸ்ல ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா பென் ஃபோக்ஸ் வந்து ஸ்ரீலங்கா சீரியஸ் நினைக்கிறேன் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாரு. அந்த அதிலே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஏஷியன் கண்டிஷன்ஸ்ல ஒரு இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் சர்வே பண்றாருன்னா கண்டிப்பா அவங்களோட கண்டிஷன்ஸுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நல்லா சர்வே ஆகும்னு சொல்லலாம். பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா பென் ஃபோக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்டர்ரேட்டடா இருப்பாரு. பட் ஆனால் ஒரு நல்ல கிராண்ட் லீக் பிக்னு சொல்லலாம் பென் ஃபோக்ஸை பொறுத்த வரைக்கும். பட் டாம் லெண்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அவர் ஷார்ட் லீக்ல ப்ரிஃபர் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா நான் வந்து பெரிய அளவில் சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பென் ஃபோக்ஸா இருக்கட்டும், இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாம் லெண்டரா இருக்கட்டும், ஒரு 2 பேருமே நீங்க வந்து தாராளமா கிராண்ட் லீக்ல ப்ரிஃபர் பண்ணலாம். பட் ஷார்ட் லீக்ல நான் வந்து ப்ரிஃபர் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜானி பேர்ஸ்டோ மட்டும்தான். அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா வில்லியம்சன், டாம் லாதம், ஜோய் ரூட், டிவான் கான்வே. அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா பென் ஸ்டோக்ஸ். அடுத்து பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸ்ல பார்த்தோம்னா ஆண்டர்சன், ஸ்டூவர்ட் பிராட், டிம் சவுதி, கேல் ஜேமிசன், மேத்யூ பாட்ஸ். ஸோ இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பென் ஸ்டோக்ஸை கேப்டனாகவும் ஜோய் ரூட்டா வைஸ் கேப்டனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பென் ஸ்டோக்ஸை கேப்டனா கொடுத்த ரீசன். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பென் ஸ்டோக்ஸோட போகிறது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்லோப் யூஸ் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஜேம்ஸ் ஆண்டர்சன் கண்டிப்பாக நல்லா யூஸ் பண்ணுவார். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹோம் கண்டிஷன் வேற, ஸோ சொல்லவே தேவையில்ல. பட் ஸ்டில் வந்து பென் ஸ்டோக்ஸோட பவுலிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப ஒரு பெட்டராக இருக்கும். ஸோ அவரோட பவுலிங்கை வந்து கன்சிடர் பண்ணி தான் நான் வந்து மெயினாக ஒரு கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல பேட்டிங்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 3 பிளேயர் தான். ஒன்று ஜானி பேர்ஸ்டோ, உங்களுக்கு கண்டிப்பா நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வெஸ்ட் இண்டீஸ் எதிர்க்கா ஒரு செம்மையான ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு செஞ்சுரி வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருப்பாரு. ஸோ அதுல இருந்து அதுக்கு முன்னாடி ஜானி பேர்ஸ்டோ பெரிய அளவில் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்ல டச்சே கிடையாது. பட் அந்த ஒரு இன்னிங்ஸ்க்கு அப்புறம் அவரோட டெஸ்ட் கேரியர் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்டா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஜோய் ரூட் கிட்டத்தட்ட ஒரு 2 செஞ்சுரி நினைக்கிறேன் கடைசியாக விளையாண்ட வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்க்கு இருக்கு. அதே மாதிரி பென் ஸ்டோக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு செஞ்சுரி. பட் இருந்தாலும் வித் பால்ல ஹேண்டியா இருப்பாருன்றதுனால தான் நான் வந்து பாத்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸை போட்டிருக்கேன். பட் நிறைய பேர் கிட்டத்தட்ட 42% பிளஸ் பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜோய் ரூட்டை தான் வந்து கேப்டன் சாய்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்க வந்து கொஞ்சம் சேஃபரா போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா வந்து ஜோய் ரூட்டை கேப்டனாவும் பென் ஸ்டோக்ஸை வைஸ் கேப்டனாவும் கொடுத்துக்கலாம். பட் ஸ்டில் நான் வந்து பாத்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸோட போறேன். அதுக்கு ரீசன் பெருசா சொல்ல மாட்டேன். அந்த சின்ன எட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர். அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் இருந்தாங்க நீங்க அங்க போய் ப்ரிஃபர் பண்றதா அவரை ப்ரிஃபர் பண்றதா ஒரு பெஸ்டான ஒரு ஆப்ஷனா இருக்குன்றது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன். பட் ஸ்டில் நீங்க சேஃபரா போகணும்னு வச்சீங்கன்னா நீங்க ஜோய் ரூட்டை கேப்டனாவும் பென் ஸ்டோக்ஸை வைஸ் கேப்டனாவும் கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ். அண்ட்
இங்கே இன்னொரு பிளேயர் டிவான் கான்வே. ஸோ டிவான் கான்வே பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன் சொல்லுவோம் ஷார்ட் லீக்ல. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்ல ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா டிவான் கான்வே இருந்திருக்காரு. நான் சொல்றது வந்து T20 வச்சு சொல்ல, பொதுவாக ஒரு ஒயிட் பால் 2 ஃபார்மேட்டா இருக்கட்டும், ரெட் பால் டெஸ்ட் கிரிக்கெட்டா இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காரு தான் சொல்லணும் டிவான் கான்வே பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால அவர் மஸ்ட் பிக் ஆப்ஷன் சொல்லலாம். அட் த சேம் டைம் வில்லியம்சன், ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். ஸோ வில்லியம்சனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட் எல்போ இன்ஜுரி இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டப்படுறாருன்னு எனக்கு தோணுச்சு. பட் நான் டீம்ல எடுக்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சேன். பட் ஸ்டில் டெஸ்ட் கிரிக்கெட்ன்றதுனால இன்னொரு விஷயம் நீங்க கேட்கலாம், ஹோம் கண்டிஷன் சொல்றீங்களா ப்ரோ, அது வந்து இங்கிலாந்துக்கு சாதகமா இருக்குமா நியூசிலாந்துக்கு சாதகமா இருக்குமா நீங்க கேட்கலாம். பட் இங்க தான் நீங்க இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், கிட்டத்தட்ட நியூசிலாந்துக்கு இது ஒரு சப் கான்டினென்ட் தான். ஏன்னா நியூசிலாந்து எந்த மாதிரி கண்டிஷனோ கிட்டத்தட்ட சிமிலரான ஒரு கண்டிஷன் தான் இங்கிலாந்துமே. ஸோ அதனால கண்டிப்பா இந்த ரெண்டு டீமுக்குமே ஒரு டஃப் ஃபைட் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து பாத்தீங்கன்னா கேன் வில்லியம்சனை ப்ரிஃபர் பண்ணிருக்கேன். அதுவுமே ஒரு ரீசன். ஸோ அந்த கண்டிஷனுக்கு அவரால் அடாப்ட் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ன்றதுனால ஸோ அவருக்கு வந்து டைமிங் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஸோ அவர் வந்து அவசரப்படுத்தாவில்ல. பட் நான் வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் போறது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்தது. மேபி நீங்க வந்து கிராண்ட் லீக்ல நீங்க தாராளமா கேன் வில்லியம்சனை கேப்டனாவோ வைஸ் கேப்டனா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்ஃபேக்ட் ஷார்ட் லீக்ல கூட நீங்க வந்து வைஸ் கேப்டனா தாராளமா வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான பிளேயர் டாம் லாதம். ஸோ டாம் லாதம் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்டர்ரேட்டட் பிளேயர் தான் சொல்லுவேன். மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அவர் வந்து ஃபர்ஸ்ட் மேட்சை பிக் பண்ண மாட்டாங்க. அவர் ஏதாவது அடிச்சிட்டாங்கன்னா உடனே அடுத்த மேட்ச் வந்து அவர் வந்து ஒரு 80 to 90% பீப்புள் பிக் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் என்ன கேட்டீங்கன்னா டாம் லாதம் ஒரு பெஸ்ட்டான ஒரு பேட்ஸ்மேன் சொல்லுவான். அது எந்த கண்டிஷனாக இருந்தாலும் சரி, ஒரு ஏஷியன் கண்டிஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சப் கான்டினென்ட் கண்டிஷனாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான பேட்டிங் டிஸ்பிளேவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பிளேயர். என்ன கேட்டீங்கன்னா இந்த மேட்சுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு கேப்டன் சாய்ஸ் பிக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து டாம் லாதம் தான் சொல்லுவேன். கிராண்ட் லீக் நீங்கள் இன்ஃபேக்ட் என்ன கேட்டீங்கன்னா ப்ரோ நான் வந்து ஒரு கேப்டனோ வைஸ் கேப்டனோ ஷார்ட் லீக்ல எடுத்துட்டு போகலாமான்னு என்ன பர்சனலாக ப்ரிஃபர் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக 100% நான் வந்து எஸ் தான் சொல்லுவேன். டாம் லாதம் பொறுத்த வரைக்கும் அவருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுத்து போகலாம். பட் பெஸ்ட்டான ஒரு கிராண்ட் லீக் ஒரு கேப்டன் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாம் லாதம்ன்றது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன். அண்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஆண்டர்சன் அண்ட் டிம் சவுதி உள்ள இருந்தே ஆகும். ஏன்னா இந்த ஸ்லோப் வந்து ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பவுலிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுல ஆண்டர்சன் சொல்லவே தேவை. ஸோ அவர் விட்டுருங்க, அவர் இங்கே ஏகப்பட்ட மேட்சஸ் விளையாடி இருப்பாரு. பட் சவுதியுமே கிட்டத்தட்ட சிமிலர் கைண்ட் ஆஃப் பவுலர் தான், ஸ்விங் பவுலர் தான். ஸோ அதனால அவர் வந்து மேபி அந்த ஸ்லோப் அவருமே யூஸ் பண்ணாருன்னா இன்னும் பெட்டரான ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட், இங்கே ட்ரெண்ட் போல்ட் வந்துட்டாருன்னா என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக நானுமே மாற்றேன். ஏன்னா ட்ரெண்ட் போல்ட் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிளேயர். ஸோ அது வந்து நம்ம டாஸ் வெயிட் பண்ணி ஆகணும். இங்கே ட்ரெண்ட் போல்ட்டை மட்டும் பார்க்குறீங்க, அங்கே இன்னொரு பிளேயர் வருவார், காலின் டி கிராண்ட்ஹோம். ஸோ காலின் டி கிராண்ட்ஹோம் இந்த மாதிரியான கண்டிஷன் தான் ரொம்ப 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 ஒரு டேஞ்சரஸான பிளேயர்னு சொல்லுவோம். அவர் வித் பால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேஞ்சரஸாக இருப்பாரு. வித் பேட் சொல்லவே தேவையில்ல. அவர் வந்தாவே அந்த ஹிட்டிங் எபிலிட்டி நமக்கு எல்லாருமே தெரியும். பட் வித் பால் அவரோட பவுலிங் இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். பட் அவர் உள்ள வராரான்றது நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். சப்போஸ் ட்ரெண்ட் போல்ட்டும் காலின் டி கிராண்ட்ஹோமும் உள்ள வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக என்னோட டீம்ல கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும். பட் யாருக்கு பதிலாக யாருன்றது என்னால் இப்போ சொல்ல முடியாது. நான் வந்து கண்டிப்பாக வந்து லாஸ்ட் மினிட்ல டெலிகிராம் அப்டேட் பண்ணி நீங்கள் அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்க்கு என்னுடைய ஒரு ட்ரீம் லெவல் டீம். உங்களுக்கு இந்த டீம் வந்து ஓகே நான் மட்டும் கொண்டு போங்க அப்படின்னு வேண்டாம். நான் சொன்ன நியூஸஸ் அண்ட் பிளேஸ் டீடைல்ஸ் வச்சு நீங்களே ஒன்றா டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறதா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சுந்தரம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பார்த்து நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் பிரஸ் பண்ணா அப்படி பிரஸ் பண்ணி 3 ஆப்ஷன் இருக்குது. ஆல் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.